யோ ஃபிளாஷ்பேக் சொல்றது ஏன் நிறுத்துன? நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. டிடி நெக்ஸ்ட் லெவல், மாமன் இந்த 2 படங்களோட 2வது நாள் வசூல் எவ்வளோ, அப்புறம் யோகி பாபு அவர்களோட ஜோரா கையத்தட்டு நேத்து 2வது நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதை தாண்டி 11 அப்படிங்கிற ஒரு படம் பைலிங்கோலா தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயுமே வந்திருக்கு. அந்த படம் நேத்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. இந்த 4 படங்களோட நேத்து 2வது நாள் வசூலை இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி இவ்வளோ படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நேத்துமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ நேத்து கலெக்ட் பண்ணிருக்கு, இதுவரையும் 17 நாள்ல அந்த படம் எவ்வளவு வசூல், ரெட்ரோ எவ்வளவு வசூல், அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ், ரெய்டு 2 தொடரும், எல்லா படத்தோட வசூலையும் இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கறதை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், இதை தான் ஃப்ரேமா வச்சிருந்தேன். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். 1986ஆம் ஆண்டு வந்த விக்ரம் திரைப்படம். அந்த படத்துல நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த படமே, ரொம்ப பயங்கர கிராண்டா இருக்கும். தமிழ் சினிமாலே முதலா 1 கோடி செலவுல பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். நல்ல பிரம்மாண்டமா இருக்கும், அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். அது இன்னைக்கு ஏதாவது நல்ல பயங்கரமான ஒரு HD ரீமாஸ்டர் பிரிண்ட் விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். OTTல விட மாட்டாங்களே. ஸோ விக்ரம் அப்படிங்கிற இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரத்குமார், ராஜா மாஸ், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், சுப்பு INGA, ஹரிஹரன் PS. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நிறைய படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா முக்கியமான ஒரு படத்தை சொல்ல மறந்துட்டேன். மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங். இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்திருக்கு. ஸோ அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 இங்கிலீஷ் படம் இருக்கு. தண்டர் போல்ஸ் இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 37 லட்சம், டோட்டலா 34 கோடி 9 லட்சம். டோட்டலா இந்த படம் உலகம் முழுக்க இதுவரையும் $286.7 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. 2450 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட் டே 3 இந்தியாவில் 8 கோடியே 25 லட்சம், டோட்டலா 19 கோடியே 25 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 3 நாள்ல $47.4 மில்லியன் 405 கோடி கிட்ட வருது. $50 மில்லியன் நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன். இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் நேற்று டே 1 20 கோடியே 10 லட்சம் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் $300 மில்லியன் 2570 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட் மட்டுமே வருது. ஏன்னா இந்தியா கலெக்ஷன் மட்டும் இருக்கு, வேர்ல்டு வைடு கலெக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமான பெரிய நாடுகள்லாம் இந்த படம் 23ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. முக்கியமா USA அந்த மாதிரி முக்கியமான நாடுகள்ல 23ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. சின்சான் அப்படிங்கிற படம் டே 9 இந்தியாவில் 58 லட்சம் நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 4 கோடியே 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கேசரி சாப்டர் 2 நேற்று 30வது நாள் இந்தியாவில் 44 லட்சமும், உலகம் முழுக்க 49 லட்சம், டோட்டலா 138 கோடியே 74 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இன்னையோட இந்த படம் 100% ரெக்கவரி ஆயிருக்குங்க. ஸோ அப்புறம் ரெய்டு 2 இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 4 கோடியே 38 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 85 லட்சம், டோட்டலா 169 கோடியே 93 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 194 கோடியே 43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இன்னையோட இந்த படம் 200 கோடியை தாண்ட போகுது நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் இருக்கு. 5.5 கோடி வசூல் பண்ணாதான் கண்டிப்பா பண்ணும், இன்னைக்கு எடுத்துரும். அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 17 ஆந்திரா தெலுங்கானால 53 லட்சம், உலகம் முழுக்க 87 லட்சம், டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே இந்த படம் 70 கோடியே 39 லட்சமும், உலகம் முழுக்க 122 கோடியே 40 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற படம் நேற்று டே 9 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 58 லட்சம், 16 கோடியே 65 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், டோட்டலா 25 கோடியே 8 லட்சம், 25 கோடியே கடந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு வெற்றி திரைப்படம். சுபம் அப்படிங்கிற படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம், 5 கோடியே 56 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால டோட்டலாகவும், உலகம் முழுக்க 7 கோடியே 81 லட்சம். பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒவ்வொரு நாளும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்றுமே அப்படிப்பட்ட ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. டே 9 1 கோடியே 39 லட்சம் கேரளாலையும், உலகம் முழுக்க 1 கோடியே 50 லட்சம், டோட்டலா 9 கோடியே 77 லட்சம் கேரளாலையும், 11 கோடியே 46 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இன்னையோட இந்த படம் பிரேக் இவன் பண்ணுதுங்க, அதாவது டே 10ஓட. அப்புறம் படக்களம் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் கேரளால 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி, டோட்டலா 7 கோடியே 53 லட்சம் கேரளாலையும், டோட்டலா 8 கோடியே 3 லட்சம் இந்த படமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு.
தொடரும். நேற்று 23வது நாள் கேரளால 1,63,00,000, உலகம் முழுக்க 2,10,00,000, டோட்டலா 108,81,00,000 கேரளாலையும், 221,86,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. முக்கியமா கேரளால இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட டே 17 நேத்து தமிழ்நாட்டுல 1,87,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 48 லட்சம், உலகம் முழுக்க 2,54,00,000. அதாவது 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 படமே நல்லா போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ டோட்டலா இந்த படம் வந்து 49,25,00,000 தமிழ்நாட்டுல இன்னைக்கு 50 கோடியை கிடக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடி, ஓவர்சீஸ்ல அப்டேட் ஆயிருக்கு ஒரு கோடி கிட்ட, 13,74,00,000. டோட்டலா இந்த படம் 68,99,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 17 நாள்ல அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. 80 கோடி வருமானு நம்ம கேட்டிருந்தோம் ஒரு 2 நாள் முன்னாடி. ஆனா போற போக்க பார்த்தா 80 கோடி 90 கோடி எல்லாம் போகும் போல. அப்படிப்பட்ட ஒரு வசூல் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ரெட்ரோ திரைப்படத்தோட டே 17 தமிழ்நாட்டுல 19 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம். ஸோ டோட்டலா 52 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 104 கோடியே 27 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு 17 நாள்ல. அப்புறம் யோகி பாபு அவர்களோட ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற படம் டே 1 ஒரு மோசமான கலெக்ஷன் எடுத்திருந்தது. டே 2 எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 2மே கிட்டத்தட்ட அதே கலெக்ஷன் தான், ஒரு மோசமான கலெக்ஷன். டே 2மே 2 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 4 லட்சம் 5 கோடி பட்ஜெட். அப்புறம் 11 அப்படிங்கிற படம் டே 1ல இருந்து டே 2க்கு ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 20 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டில் ஒரு 32 லட்சம், உலகம் முழுக்க 74 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாலுமே நல்ல கலெக்ஷன் இருக்கு. ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். அப்புறம் மாமன் திரைப்படம் டே 2 நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன், பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல 2,53,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 2,95 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல 4,45 லட்சமும், உலகம் முழுக்க 5,23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னைக்கு இதை விட பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஒரு இன்க்ரீஸ் இருக்குல்ல டே 1க்கு டே 2க்கு, அதுதாங்க ஆக்சுவலா பெரிய விஷயமே. டிடி நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலா என்னன்னா, இது டே 1 ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்தது. டே 2 அந்த நல்ல கலெக்ஷன் அப்படியே தக்க வச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இந்த படம் செகண்ட் டே அவ்வளவுதான் டோட்டலா விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செகண்ட் டே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல 3,14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால ஒரு 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 54 லட்சம், உலகம் முழுக்க 4,07 லட்சம் இந்த படம் நேற்று 2வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 6,24 லட்சமும், கர்நாடகால 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,14 லட்சம், உலகம் முழுக்க 8,19 லட்சம். 2 நாள்ல இது ஒரு சூப்பர் கலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு சந்தானம் அவர்களோட கெரியர்லயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் கலெக்ஷன் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. பட்ஜெட் 20 கோடி. மறுபடியும் ஒரு கிளாரிட்டிக்காக சொல்லிடுறேன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு நான் இன்க்ளூட் பண்ணி சொல்றது இந்த 21 லட்சம் அப்படிங்கிறது, இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுல கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் அந்த பக்கம் மீதி இருக்கிற ஸ்டேட்ஸ், அதாவது ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் சேர்த்து தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவர்சீஸ் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவல். அதே மாதிரியே மாமன் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 படங்களோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.